2 நாள் முன்னாடி ஒரு இன்டர்வியூல என்ன கேள்வி கேட்டாங்க. மத்தவங்க நம்மள யூஸ் பண்ணிக்கும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. சரியா தெரிஞ்சா நல்லா யூஸ் பண்ண முடியும் என்ன அப்படின்னு சொல்லியிருந்தேன் நானு. ஸோ அதே போல தான் இது. மத்தபடி சார் இப்போ யாருக்காவது எதையாவது இப்போ இவர் எனக்கு ஒரு உதவி பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன். இவன் நாளைக்கு வந்துருவான், இவனை வச்சு படம் பண்ணுவான்னு நினச்சு பண்ணுறதில்ல. அந்த அந்த நேரத்தில தன்னுடைய தொழிலுக்கு சரின்னு எதையோ அத அவர் செஞ்சாரே ஒழிய, இந்த இவனுக்கு வாய்ப்பு தரணுங்கிறதுக்கு அவர் அது பண்ணல. ஆனா, அந்த பலனை அடைஞ்சவன் நானு. என்கிட்ட நன்றி விசுவாசம் இருக்கு. நான் அதை திருப்பி செலுத்துவதற்கு காலம் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்குது. அதுவும் நான் சும்மா ஓகே எது வேணா பண்ணலாம் ஆறுமுகத்தோடுன்னு பண்ணல. என் தொழிலுக்கு சரின்னு படுற இந்த கதை நல்லாயிருக்கு. இது சரியா பண்ணுவான்னு நெனச்சு, ஸோ அந்த காலம் அந்த அந்த தொழிலுக்கான நியாயங்கிற தராசுல வச்சு தான் அது 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிட்டோமே ஒழிய இது கிடையாது. ஸோ பட் ஆனா எனக்கு அன்னைக்கு தேதிக்கு அந்த வேலை எவ்வளோ பெரிய வேலை செஞ்சதுன்னு இருக்குல்ல. இவர் செஞ்ச ஏன்னா அது வந்து எப்படின்னா, யாருடைய பார்வையாவது நம்ம மேல விழுந்துராதா? அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடயே அது திரியிற ஒரு காலகட்டம் தான். ஓகே. அந்த மாரி ஒரு சந்தர்ப்பத்தில காலம் சரியா கனிஞ்சு வரும்போது, ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து ஓகே, நீங்க இங்க இருந்துட்டீங்க. ஓகே இதுக்கப்புறம் இந்த சீட்டுக்கு நான் வந்து போங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த நிகழ்வு என் வாழ்க்கையில இவருக்கு சாதாரணமா இருக்கலாம். நம்மளும் இப்போ நீங்களோ, நானோ, இங்க இருக்க எல்லாருமே வந்து சாதாரணமா வரும்போது நம்ம யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு சின்னதா ஒரு வேலை செஞ்சிருப்போம். அது அவர்கள் வாழ்க்கையில என்ன பண்ணுது? பெறுகிற உதவியோ, இல்ல இந்த மாரி செய்கின்ற செயல்னால கிடைக்கிறத வச்சு நம்ம எப்படி வரோங்கிறது தான் இருக்கு. பட் இருந்தாலும் ஸ்டில் எனக்கு இன்னமும் அது இருக்குது. அது உள்ள இருக்குது. அது இன்னமும் என்ன வந்து அதான் சொன்ன மாரி உயிர்ப்போட இருக்க வைக்குது அது. ஸோ அதுக்கு என்னைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன்னு சொல்லுவேன்.